our life in boxes, erasing the memories so you won't notice. I'm taking the time to focus. You're by yourself, I'm by myself. Hey guys, welcome back to Ziyanandmama. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு ஹஸ்பண்ட்கிட்டயோ இல்லை குழந்தைங்கிட்டயோ வந்து உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், எங்கள் அம்மா வந்து ஒரு ஹோம் மேக்கர், என் ஒய்ஃப் வந்து ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது இப்போ தான் வந்து ஹோம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இல்லையா. ஸோ அந்த ஹவுஸ் ஒய்ஃபை எப்படி சித்தரிக்கப்பட்டாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸராக வந்து சித்தரிக்கப்பட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸஸ் கிடையாது, அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய விக்டிம்ஸ். நீ இப்படி தான் இருக்கணும், நீ இதுதான் பண்ணணும், குடும்பத்துக்காக நீ எல்லாத்தையும் இழந்துடணும், நீ உன் ஆசைகளும் வெறுப்பு உன்னோட ஆசா பாசம் எதுவுமே வந்து நீ வெளிப்படுத்திக்க கூடாது, ஏன்னா நீ ஒரு சாக்ரிஃபைஸர் அப்படின்னு சொல்லியே அவங்கள வந்து விக்டிமாக வந்து மாற்றிட்டாங்க. இப்போ வரைக்குமே அந்த ஜென்ரேஷ்னல் ட்ராமா இருக்குது. இந்த ஜென்ரேஷ்னல் ட்ராமாவை வந்து நம்ம எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது பீயிங் அ விக்டிம் ஆர் நாட் பீயிங் அ விக்டிம் அப்படிங்கிறது நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. ஸோ விக்டிமாக இல்லாமல் நம்மளும் ஹாப்பியாக ஒரு ஹோம் மேக்கிங்கை வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பனிங்காக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இட்ஸ் நாட் ஒரு குக்கிங் பண்ணுறதோ துணி துவைக்கிறது மட்டும் இல்லை ஒரு ஹோம் மேக்கிங். ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹவுஸை, அது ஒரு குடிசையாக இருந்தாலும் ரொம்ப அழகாக மாற்றி அமைக்கிற ஒரு சக்தி வந்து ஒரு ஹோம் மேக்கருக்கு இருக்குது. அதுதான் நான் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பேசி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஹோம் மேக்கிங்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயும் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் நானும் க்ரியேட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன எண்ணம் இந்த வீடியோ பார்க்குறதுனால தோணுச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் ஜியானண்ட்மம்மா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எப்போவுமே காலையில் எழுந்ததுக்கப்புறமா அன்றைக்கி நாளைக்கு என்ன வேலை இருக்கோ அதை ஒரு லிஸ்ட்டாக மேக் பண்ணிவிட்டு அதில் ஒன்று முடித்து டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ தட் உங்களுக்கும் ஒரு வேலை முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்த வேலைகளையும் நீங்கள் வந்து ஹாப்பியாக பண்ணுவீங்க. எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் யுவர் டே வித் அ லிஸ்ட். ஹேபிட்ஸ் ஆஃப் கிரேஸ்னால் என்னென்னா, காலையில் எழுந்ததுக்கப்புறமா நான் வந்து பூஜை பண்ணுவேன், காலையில் எழுந்ததுக்கப்புறமா நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்குது அப்படின்னா அந்த ரொட்டீனை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது. கார்டனிங்கோ இல்லை வந்து பூஜையோ, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் காலையில் எழுந்தோடனே நீங்கள் பண்ணுவீங்களோ அதை ஒரு ரொட்டீனாகவும் ஹேபிட்டாகவும் மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்தடுத்த வேலைகளை ரொம்ப மன நிம்மதியோடு பண்ண முடியும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். யூஆர் எம்ப்ளாய்டு ஆர் அன்எம்ப்ளாய்டு, யுவர் மாம் ஆஃப் 2 ஆர் யுவர் மாம் ஆஃப் 1, எது வேணால் இருக்கலாம். பட் ப்ளீஸ் கீப் தட் இன் யுவர் மைண்ட். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். அது வந்து காலையில் எழுந்து குளித்து நீங்கள் ரெடியாகி உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் செய்கிறதுல இருந்து உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது, உங்களோட மென்டல் பீஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் எப்போவுமே ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் டு கெட் அ பெட்டர் லைஃப்.
பர்ஃபெக்ஷன் மிஸ்ஸஸ் லிமிட்டேஷன். எப்போவுமே வீடு பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னமோ வச்ச பொருளை வச்ச இடத்துல தாங்க வைப்போம். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறாங்கள மற்ற நபர்கள் அவங்கெல்லாம் வந்து எல்லாமே மாற்றி மாற்றி வச்சு தான் அவங்களுக்கு பழக்கம். எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டு தான் அதை வந்து எடுத்து கொடுக்கவே சொல்லுவாங்க. அவங்களா கூட அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு நம்ம வந்து பணிவிட செய்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆகணும். அவங்களையும் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது வீட்டில் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணி பழகுங்க. ஸோ யாரையும் அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்ய பழகிட்டாவே அவங்களோட பர்ஃபெக்ஷன் என்ன, அவங்களோட லிமிட்டேஷன் என்னன்னு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஸோ மேக் ஷூர் யூ கிரியேட் அ ஹேபிட் டு எவ்ரி ஒன் இன் த ஹவுஸ். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும் வித் அ லிமிட்டேஷன் அப்படிங்கிறத எப்போவுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க ஒரு பர்ஃபெக்ஷனோட. ஆர்கனைஸ் திங்ஸ். கிச்சன் பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்க எந்த இடம் வந்து ஆர்கனைஸாக இருக்கோ இல்லையோ, பட் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி சமைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிச்சன் பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் ஆர்கனைஸாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் உங்களுக்கு இந்த டிஷ்ஷுக்கு இது இருந்தால் போதும்பா அப்படின்னு தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதே பிளேஸில் திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொண்டு வைக்கிற ஹேபிட் வந்து உங்களுக்கு வரும். எப்போவுமே தேவையில்லாத பொருளை எடுத்து கவுண்டர் டாப் மேலே வச்சு அதை ஒரு பெரிய இதுவாக ஆக்கி அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சஃபர் பண்ணாதீங்க. எது தேவையோ அதை எடுத்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து உங்கள் வேலை பளுவை வந்து ரொம்ப குறைக்க ஹெல்ப் பண்ணும். கன்வெர்ட் யுவர் chores into habits. அதாவது வீட்டு வேலைகளை வந்து ஒரு வேலையாக பார்க்காம அதை வந்து உங்களோட ஹேபிட்ஸாக மாற்றிக்கோங்க. இதே மாதிரி வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து பழகுங்க. அப்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும். ஏன்னா வீட்டு வேலை செய்கிறதுல தான் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோம். ஸோ வீட்டில் இருக்க எல்லாரையுமே வீட்டு வேலை செய்ய வைங்க. நீங்களும் வந்து அதை ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. பேசிக்காக எல்லாரையுமே வந்து செல்ஃப் மேட் பர்சனாக இருக்க பழக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹோம் மேக்கிங்கில் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மூட் கிளாக் ஹேபிட் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து இதை நீங்கள் வந்து காலையில் எழுந்தோடனே பிரிஸ்காக இருக்கலாம், இல்லை ஈவினிங் டைமில் பிரிஸ்காக இருக்கலாம். உங்களுக்கு எந்த டைமில் உங்கள் பாடி வந்து ஒத்துழைக்குதோ அந்த டைமில் நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுருங்க. அப்போது உங்களுக்கு மற்ற நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரிலீஃபாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. 24 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கும் உங்களுக்கு எப்போ வந்து உங்கள் உடம்பு ஒத்துழைக்குதோ வேலை செய்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் எப்போ உடம்பு ஒத்துழைக்குதோ அப்போவே எல்லா வேலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா மற்ற நேரங்களில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப் வந்து நீங்கள் லீட் பண்ணலாம். சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட். எஸ், மாற்றம் ஒன்றே மாறாதது. எப்போவுமே உங்கள் வீட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்பெஷலி ஃபர்னிச்சர் வந்து அப்படியே இருக்கிற இடம் மாறவே மாறாது. தயவுசெய்து வீட்டில் அப்பப்போ வந்து நீங்கள் உங்களோட ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சு அழகுபடுத்தி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து புது மூட் க்ரியேட் ஆகும். ஒரு க்ளோஸான என்விரான்மெண்ட்டில் இருக்கோம்ப்பா, ஒரே இடத்துல இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அடிக்கடி வராமல் இருக்கிறதுக்காக உங்களோட வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ், இந்த செட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மாற்றி மாற்றி வச்சு பழகுங்க. அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ஹோம் மேக்கிங்கை உண்டு பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ட்ரீட் யுவர் செல்ஃப். எப்போவுமே மூட் அவுட்டாக இருக்கீங்க, இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எனக்கு வந்து சாப்பாடு தான் சொர்க்கம். ஸோ சாப்பாடு சாப்பிட்டா நான் சரியாயிடுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷாப்பிங்காக இருக்கலாம், இல்லை மேக்கப்பாக இருக்கலாம், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணி நீங்களும் வந்து ரிலீஃபாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். மைண்ட் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாடி வைஸுமே வந்து அந்த ஃப்ரீனஸை கொண்டு வர முடியும். இக்னோர் டாக்ஸிக் பீப்புள். அது வந்து டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மட்டும் இல்லை, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்குள்ளே மட்டும் இல்லை, உங்களோட ஃபேமிலிக்குள்ளவே கூட இருக்கலாம். அதாவது மாமனார் மாமியார், அம்மா அப்பா, அண்ணன் தங்கச்சி, நாத்தனார், எப்படி என்னென்னமோ சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க, பீஸ்ஃபுல்லாக கொண்டு போக விட மாட்டேன்றாங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரி இருக்கிற நபர்களை கிட்டவே சேர்க்காதீங்க. ஏன்னா மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மென்டல் ஹெல்த்தை யார் ஸ்பாயில் பண்ணாலுமே, ரொம்ப டாக்ஸிக்காக ஸ்பாயில் பண்ணால் அவங்கள தயவுசெய்து தள்ளி வைங்க. இல்லைனா வந்து உங்களால் எப்போவுமே பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஹோம் மேக்கிங் அப்படிங்கிறத வந்து வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வச்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாட்டா பாய் பீ.